கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைச்சுக்கங்க. எல்லா கட்சியும் இன்னைக்கு தேமுதிக கிட்ட கூட்டணி வைக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள் என்ற ஒற்றை வரியில் நான் சொல்றேன். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் இதுவரை தமிழக அரசியல் வரலாறில் காணாத ஒரு ரிசல்ட்டா இருக்கும். என்ன தெரியுமா? இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி மந்திரி சபை அமையும் அமையும் அமையும். கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பேசினேன் என்றே கூறலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட. காரணம், இது தேர்தல் காலம். கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அதிமுகவுடைய செயல்பாடு, எடப்பாடியார் அவருடைய சுற்றுப்பயணம், மக்களுடைய எழுச்சி, மத்திய அரசுடைய மாநிலத்திற்கான திட்டங்கள், மாற்றாந்தான் மனப்பான்மையில் செயல்பாடு, பீகார் தேர்தலுடைய எதிரொலி, மத்திய மாநில அரசு இணக்கம், வெற்றி என்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பார்கள். சரியான முடிவை சரியான நேரத்தில் எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் எடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தனிப்பெரும்பான்மை பெறும். திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நல்ல வெற்றியை பெறும். டிஎம்கே alone will get necessary adequate majority. எவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எவர் ரசிகர் கூட்டத்தை கூட்டினாலும் சரி, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி அவர்களே பெற்றுக் கொள்வார்கள். வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் பற்றி பேச இருக்கிறோம். தனிப்பெரும் கட்சியாக பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் என்று திரு வைகோ சொல்கிறார். இதுவரை காணாத, தமிழ்நாடு சந்திக்காத, வரலாறு காணாத தேர்தலாக வரும் தேர்தல் இருக்கும். கூட்டணி ஆட்சி அமையும். பெரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் தேமுதிகவோடு கூட்டணி வைக்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று திருமதி பிரேமலதா சொல்கிறார். கூட்டணிகளுக்கான இறுதி வடிவம் எதை நோக்கி செல்கிறது என்பது முக்கியமான ஒரு கோணம். இது சார்ந்து பல்வேறு அம்சங்களை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு MC ராஜன், திரு குபேந்திரன், திரு சுவாமிநாதன், அரசியல் விமர்சகர்கள் திரு மதுர் சத்யா, திரு வம்சி சந்திரன். எல்லோருக்கும் வணக்கம். குபேந்திரன், பிரேமலதா சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு. ஜிகே வாசன் சொல்கிறாரு அரசியலில் முக்கியமான விஷயங்களெல்லாம் பேசிட்டு வந்தோம், வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெரியுன்றாரு. தனிப்பெரும் கட்சி தான் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வைகோ சொல்கிறாரு. நகர்வுகள் எப்படி இருக்குது? பிரேமலதா சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆசைப்படுவது என்பது வேறு, அது அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட ஆசையாக இருக்கலாம். தாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்வது காலம் காலமாக பார்த்து வருகிற ஒன்று தான். அது ஒன்றும் புதிதில்லை. குறிப்பாக இன்றைக்கு 2 சந்திப்புகள் நடந்திருக்கின்றன. ஒன்று, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜிகே வாசன் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் மதுரையில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் என்னென்னா, அதிமுக ஒரு கூட்டணியை, ஏற்கனவே தங்களிடமே இருந்த கூட்டணியை கட்டமைப்பதில் கொஞ்சம் மெனக்கட வேண்டி இருக்கிறது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிந்திருக்கிறது, பிளவுபட்டிருக்கிறது. இந்த பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி ஒன்றிணைக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சவால். இப்போது இருக்கிற நிலைமையில் எல்லோரும் பார்க்கிற காட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இனி இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக என்ன நம்புகிறது என்றால், பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால், குறிப்பாக அமித்ஷா அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால், அப்பாவும் மகனும் தங்கள் சச்சரவுகளை, சண்டைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தேர்தலில் ஒன்றாக அதிமுகவுக்குள் வந்து விடுவார்கள் என்று அதிமுக தலைவர் நம்புவதாக ஒரு தகவல். இப்படிப்பட்ட சூழலில் பாஜக வந்து அதிமுக தேர்தல் ஆணையத்தினுடைய ஆசையோட சின்னம், மாம்பழ சின்னமும் கட்சி அதிகாரமும் டாக்டர் அன்புமணி கைக்கு போயிடுச்சு. பெரியவர் டாக்டர் ராமதாஸ் வந்து பிஜேபியின் மீது
அவங்க கை இதில் இல்லாமல் இருக்குன்னு நினைப்பாரா? தமிழ்நாட்டில் திமுக அரசு நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு போகுது. ஆனால் டெல்லி அன்புமணியை ஏற்றுக்கொண்டு அவரை ஆதரிக்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? அப்படி இருக்கும்போது பிஎம்கே விவகாரத்தில் பிஜேபி வந்தால் சமாதானம் ஆயிடும் அப்படின்னு எந்த அடிப்படையில் நம்புகிறாங்க? ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு சுத்தமாக பிடித்தமே இல்லை. திடீர்னு காலையில் எழுந்து பார்க்குற வீட்டில் ஒரே பாஜக கோஷம் கேட்கறது, ஒரே தடபடல் விருந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மட்டும் எப்படி அமைதியாக இருந்தார்? அதே பாஜக தான் இப்போவும் வரப்போகுது, அதே பாஜக தான் அப்பவும் இருந்தது. ஏன் சமாதானமாகி போனார்? எதற்காக விட்டு கொடுத்தார்? அதனால் பல்வேறு கணக்குகள் இதில் அடங்கியிருக்கிறது. அவருக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சரி அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு போய்விடுகிறார் என்றால் அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கிற திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வருவார்கள் என்று நீங்கள் நம்புறீங்களா? வருவாரா? வரமாட்டார். பிரிந்து கிடந்தால் அந்த கட்சியுடைய நிலைமை என்ன, கதி என்ன? எப்படி சீட்டு வாங்க முடியும்? அன்புமணிக்கு ஆசை இருக்கிறது. போன முறை சீட்டு என்ன கொடுத்தீங்க? தனித்து போட்டியிடுவது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா? அவங்க இன்னொரு வேறொரு கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ரெண்டு தலைவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய சண்டைன்றது தைலாபுரத்தோடு நிற்காம ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் தாலுக்கா அளவிலும் அது பரவிடுச்சு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் யார் டாக்டர் பின்னாடி இருக்காங்க, யார் டாக்டர் அன்புமணி பின்னாடி இருக்கிறாங்கன்னு பிரிந்து விட்டது. இப்படி இருக்கும்போது சேர்ந்தாலும் தொண்டர்கள் நம்பிக்கை அடைவாங்களா? யாருக்கு சீட்டு, யார் ஆதரவாளர்களுக்கு இடம் அப்படின்ற பிரச்சனை மேலோங்காதா? அது அவ்வளவு இந்த கசப்புன்றது ஒரு குறுகிய காலத்தில் மறந்துடக்கூடிய ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த சண்டை எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சண்டை வந்து முழுக்க முழுக்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடக்கிற சண்டை. வெளிப்படையாக சொன்னால் அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குது? அது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விரும்பிய வகையில் பொருளாதாரம் அவரிடம் இல்லை. மொத்தம் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட போயிடுச்சு. இந்த பொருளாதார விவகாரத்தை சரியான முறையில் பாஜக கையாளுகிற பட்சத்தில் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். கடைசியில் அப்படி தான் போய் முடியும். இவர் வந்து திமுக, டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக பக்கமும் அன்புமணி அதிமுக பக்கமும் போனார்னா அந்த கட்சி உருப்படாது, ஜெயிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. பாஜகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் எனக்கு தனியாக சீட்டு கொடுங்க, சின்னதே தான். அவருக்கு தனியாக சீட்டு கொடுங்க, அவருக்கு ஒரு 15 எனக்கு ஒரு 10, இல்லை அவருக்கு ஒரு 12 எனக்கு ஒரு 8 கொடுங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தொகுதியில் நிற்க முடியாது, எங்கள் ரெண்டு பேரும் ஒரே தொகுதியில் மோத விடாதீங்க, இப்படிலாம் பேசுவாங்களே தவிர கண்டிப்பாக எதிரும் புதிருமாக நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் நம்புகிறேன். ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சியை சரி செய்கிற அதே நேரத்தில் இன்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வை எட்டி இருக்கிறது. அவங்க வந்து என்னதான் துக்க விசாரிக்க போனது ஆர்பி உதயகுமார் பேட்டியில் சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக அந்த மார்ச் மாதம் கொடுக்க போகிற ராஜ்யசபா எம்பி சீட்டை எப்போது கொடுக்க போகிறீங்க, என்ன உறுதி, அது கேட்டிருப்பாங்க. கூடுதலாக சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்கள் வேண்டும் என்று இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அது பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் கடந்து இந்த தொகுதிகளுக்கு என்ன செலவு செய்ய போகிறீர்கள், உங்கள் செலவு தொகை எத்தனை, இதெல்லாம் கூட பேசுறாங்க. ஆட்சி அப்படின்னு ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி டாக்டர் அன்புமணி சொல்றாரு, நீங்களாம் எம்எல்ஏ ஆக போறீங்க, மந்திரி ஆக போறீங்க, அதுக்காக வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. பிரேமலதா அவர்களும் ஏறத்தாழ அதே டோன்ல தானே பேசியிருக்கிறாங்க. இல்லை, கூட்டணி ஆட்சின்னு வந்து இது ரொம்ப காலமாக பேசப்படுகிற செய்தி. அதாவது 2026 யார் ஆட்சி அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு டோனில் தான் இருக்காங்க. திமுக ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது, அதிமுக ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற பார்வை இருக்கிறது. இதெல்லாம் சாத்தியமா இல்லையான்னு தேர்தலுக்கு பின்னாடி தான் பேச முடியும். தேர்தலுக்கு முன்னாடி எந்த ஒப்பந்தமும் போடப்பட போவதில்லை, போடவும் முடியாது. ஏனென்றால் யாருக்கு என்ன தேவை என்பது பின்னாடி தான் தெரியும். ஒரே வார்த்தை, நீங்கள் தாவேக்காவுன்னு எடுத்துக்கலாம். அவர் தான் தெளிவாக அறிவித்தார், எங்கள் உடன் கூட்டணி வைத்தால் மந்திரி சபையில் இடம் உண்டு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்டுன்னு சொன்ன ஒரே கட்சி தாவேக்கா மட்டும்தான். திமுக சொல்லியிருக்கா? அதிமுக சொல்லியிருக்கா? கிடையாது. அதனால்
பிரேமலதா ஆசைப்படுவதும் அன்புமணி ஆசைப்படுவதும் அவரவர் விருப்பம். அது தேவையா இல்லை என்று தேர்தலுக்கு பிந்திதான் முடிவு செய்யப்படும். அதுவரை இந்த எந்த முடிவும் இதில் எட்டப்பட போவதில்லை. ஆனால் பாஜக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி இறுதி வடிவம் எப்போது என்றால் ஜனவரி மாதம் தேமுதிக 9ஆம் தேதி தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சரி பண்ணணும், தேமுதிகவை சரி பண்ணணும். இதுக்கெல்லாம் ஜனவரி மாதம் ஒரு 9ஆம் தேதின்றது தை பிறந்தால் அதிமுக கூட்டணிக்கு வழி பிறக்கலாம். ஓகே வம்சி, அதிமுக கூட்டணி ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்குது. அவர்கள் தங்கள் கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பிரிந்து போனவங்கள ஒன்று சேர்க்குற முயற்சியில் இருக்கிறாங்க. ஜனவரியில் ஒரு மாதிரி செட்டில் ஆகலாம். பிஜேபி தலையிட்டால் பிஎம்கேவோட பிரச்சனையை தீர்த்திட முடியும். ராஜ்யசபாவையும் மற்ற விவகாரங்களையும் கொடுத்தா பிரேமலதா அவர்களை சமாதானப்படுத்திட முடியும் அப்படின்னு ஏடிஎம்கே கணக்கு போடுறதா குபேந்திரன் ஒரு கணக்கு சொல்கிறாரு. நிச்சயமாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களோட அணியை கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கான கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அவங்க போன மாதம் வரைக்கும் விஜய் முயற்சி பண்ணாங்க. விஜய் டிசம்பர் மாதம் இல்லை கூட்டணி இல்லைன்ற மறைமுகமாக அறிவிச்சிருக்காரு. ஜனவரியில் என்ன எப்படி டிசைட் பண்ணுறாரு ஜனநாயகம் ரிலீஸ்க்கு அப்புறம்ன்றது. சச்சு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாலே 40% ஓட்டு அப்படின்னு அமித்ஷா சொன்னதுலலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே இருக்கும்போது 40% ஓட்டு. அவர் எடப்பாடி எல்லாத்தையும் விட முக்கியமாக இப்போ பாமக உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. காரணம் என்னென்னா அதிமுக வெற்றி பெறல செகண்டரி, பாமக இல்லைன்னா எடப்பாடியே ஜெயிக்கிறது கஷ்டம் சேலத்தில். அவரோட சொந்த தொகுதிக்கு சொல்கிறீங்க? நிச்சயமாக திமுக ஒரு பவர்ஃபுல் 1 இயர் கேண்டிடேட் அங்கே இருக்காங்க. திமுகவில் அவங்க போடுவாங்களான்னு தெரியாது. அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவர் வெற்றி தோல்வி செகண்டரி, தொகுதியை விட்டு வெளில பிரச்சாரம் அதிகம் பண்ண முடியாது. ஸோ பாமக சேலத்தில் ரொம்ப கம்பல்சரி. அதனால தான் ஏன்னா பாமக இல்லாமலே இந்த 10% அறிவித்ததாலே 1 இயர் பெரிய அளவுக்கு அதிமுக வந்திருக்கு. ஸோ பாமக என்பது டெக்னிக்கலி அதிமுகவுக்கு தேவையே இல்லை. அதனால் அவங்களுக்கு பாமக வேணுன்ற அவர் இப்போ நிற்கிறதால தான் இந்த பிரச்சனை. பாமகவில் உள்ள நடக்கிற சிக்கல் எடப்பாடியே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா கட்சியோட அமைப்பு அன்புமணிக்கிட்டே இருக்குது, அந்த ஓட்டு ராமதாஸ் கிட்டே இருக்குது. ஸோ எப்படி யார் கூட போகிறேன்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதால தேமுதிக வேணும்னு நினைக்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்தவரை அவங்களுக்கு திமுகவோடையும் ஒரு ஆஃபர் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போன வாரம் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கலந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி உதயகுமார் போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா அப்படின்னா எடப்பாடியே ஹீஸ் கிளைம்பிங் டவுன். தேமுதிக அலையன்ஸ் வேணும்னு அந்த 21 இருந்த பொசிஷனில் இல்லை, எனக்கு அந்த அலையன்ஸ் வேணும்னு கம்பல்சரி நிற்காரு. அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கார்டை ப்ளே பண்ணுறதால நான் ஹெவியாக சீட்ஸ் டிமாண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு வேளை தேமுதிக திமுக அணிக்கு போகும் பட்சத்தில் அங்கே சீட்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வின்னபிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே வின்னபிலிட்டி குறைவான இடங்கள் தான். அப்படின்ற அதிக சீட்ஸ் கொடுங்க, அதை மைண்டில் வச்சு அந்த கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு கார்டை ப்ளே பண்ணுறாங்க. என்னென்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், தருமபுரி இந்த 5 மாவட்டங்களில் இருக்க 36 தொகுதிகளில் 21 கணக்குப்படி அதிமுக லீடிங்கில் இருக்காங்க. இந்த 5 மாவட்டங்களுமே தேமுதிக ஓட்டு இருக்குது. ஸோ அந்த ஓட்டு என்னால் பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதிமுகவோட போனாலும் என்னால் சீட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. திமுகவோட போனாலும் திமுக இந்த 5 மாவட்டத்தில் பின்னாடி சந்திக்க திமுக நான் போனால் என்னால் ஜெயிக்க வைக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால ஹெவி பார்கென் அந்த 16, 19 எப்படி தேமுதிக ஒரு கசப்பான ஒரு ரிசல்ட் தானே தேமுதிக கிடைச்சிருக்கு. 2 தரப்புக்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிந்து, அவங்களுக்கு பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு கடைசியாக ஒரு அந்த இதுவரையில் அவங்க 2 பக்கமும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எதையும் சாதிச்ச மாதிரி தெரியல. ஒரு ராஜ்யசபா சீட் கூட சொல்லி அவங்களால வாங்க முடியல. இந்த வாட்டி அந்த மினிமம் ராஜ்யசபா சீட் வந்துடும். அதுக்கு மேலே என்ன சாதிக்கலான்ற ஒரு பேராசை தான். அவங்க கையில் கட்சி இருக்குது. போன வாட்டியே என்டிஏ ஆஃபர் இருந்தது, அதிமுக ஆஃபர் இருந்தால் தான் 5 சீட்டு வாங்கினாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நான் எம்எல்ஏக்கள் நிறைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற ராஜ்யசபா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லையா திமுக கூட்டணியில் போனால் எனக்கு வின்னபிலிட்டி உள்ள சீட்ஸ் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஹெவி பார்கெயின் போயிட்டுருக்கு. மற்ற கட்சிகள் இப்போ அதிமுக அணியில் அதிமுக பாஜக சீட் ஷேரிங் தான் எங்கள் மெயின். அது கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு. கடந்த வாரம் மோடி அண்ணாமலையை பாராட்டியது மூலமாக இன்னும் அண்ணாமலைன்ற கார்டை பிஜேபி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற அவங்களும் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஹெவி பார்கெனிங். ஒருவேளை பிஜேபி இப்போ ஒரு பெரிய 40-50 தொகுதி அதிமுக கிட்ட வாங்கிட்டாங்கன்னா அப்போனா கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் அதிமுக அணி போகுதுன்றது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆகிடும்.
அப்போ இந்த 2 பேருமே எங்கள் கூட்டணி ஆட்சியில் தான் வரும்னு அவங்க கேடர்ஸை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் நம்புறாங்க பிஜேபி ஒரு ப்ளம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்கிடுவாங்க, நம்மளும் அதே ஒரு கம்பல்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுதானே திமுக அணியில் இருக்கிற கட்சியை வந்து இப்போதைக்கு கூட்டணி ஆட்சியை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. ஓகே மதுர், பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் பலவிதமான அதிர்வுகள், அவங்கவுங்க ஆசையை வெளிப்படுத்துகிற தன்மை இருந்தது. காங்கிரஸும் விஜயும் பேசுகிறாங்க அப்படின்னாங்க, அது 2 தரப்புமே மறுத்ததை நேற்று பார்த்தோம். அந்த தேர்தல் முடிவு சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தி வந்து, ஒன்று மக்கள் நலத்திட்டங்களை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படுத்துகிறாங்க, ஒரு சோஷியல் அண்ட் ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் சமூக கூட்டணி, கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக உருவாக்குறாங்க, ஒரு கிளியர் பொலிட்டிக்கல் மெசேஜிங், ஒரு அரசியல் செய்தியை வாக்காளர்கள்ட்ட இந்த நோக்கத்துக்காக தேர்தல், இந்த இலக்கை அடைவதற்காக வாக்கு அப்படின்னு அதை வந்து மக்கள்கிட்ட சொல்றது, ஒரு தேர்தல் முழக்கத்தை முன்வைக்கிறது. கடைசி நிமிடம் வரையிலும், கடைசி ஓட்டு போலாகிற வரையிலும் என்ன உழைப்பை செலுத்தணுமோ அதை செலுத்துறது அப்படின்ற ஒன்று வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு பண்ணுது, தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கிறது, அந்த விமர்சனம் அப்படியே இருக்கிறது, ஆனாலும் இது அவசியம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு இருக்கு? நீங்கள் இப்போது ஒரு வரலாற்று ரீதியாக கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வரலாற்றிலே ஒரு புது விதமான தேர்தல்னு சொல்லலாம் 2026. ஏன்னா நீங்கள் வந்து 2011, 2006 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், 2006 காட்டிலும் 2011 வந்து ஆன்டி இன்கம்பன்சி பல மடங்கு இருந்தது. அது 2G குற்றச்சாட்டாகும், எலக்ட்ரிசிட்டி கிரைசிஸ், ஈழமில் இருக்கிற கோவங்கள் அப்படியே திமுக மேலே இறங்குனது, காங்கிரஸ்க்காக திமுக அடி வாங்கினது அப்படின்றது 2011 இருந்துச்சு. அதில் பாதி தான் 2006 இருந்தது. ஆனால் இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா 2006 இருந்த ஆன்டி இன்கம்பன்சி கூட இப்போ 2006 அதில் 25% கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாம் ஷெல், 1,70,000 ஒர்க்கர்ஸ் அவங்க டிஸ்மிஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு பாம் ஷெல்லாக எதுவும் நடக்கலை. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் அதை கேபிட்டலைஸே பண்ணிக்கல சுத்தமாக. மக்களை கோபப்படைய வைக்கிற அளவுக்கு அதிருப்தி இல்லைன்றீங்க. பாக்கெட்டாக முக்கியமான பிரச்சனைகள், இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகட்டும், இல்லை சாதி ஆணவ படுகொலை பிரச்சனையாகட்டும், அதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். அது ஒன்று ஒரு சிவில் சொசைட்டி பிரச்சனையாக உருவெடுக்கிறதோ, இல்லை அதை வந்து எதிர்கட்சிகள் கையில் எடுத்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறது, ரெண்டுலேயுமே அது வந்து தோற்றுருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து எங்கெங்கெல்லாம் எதிர்க்கணுமோ அங்கே எதிர்கட்சிகளை விட கூட்டணி கட்சிகள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அப்போசிஷனை வந்து இவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணி திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற நோக்கம் இல்லாமல் திமுகவை சரியான வழிக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற திசையில் ஆப்போசிஷன் போகுது. அதாவது ஆப்போசிஷன் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக தான். அதை தாண்டி இங்கே வந்து யாருமே வந்து இப்போ காங்கிரஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களோட அலையன்ஸ் பேசலாம், அவங்களோட அலையன்ஸ் பேசலாம்னு சொல்கிறதுக்கெல்லாம் முகாந்திரமே கிடையாது. ஏன்னா ஒரு கூட்டணி வந்து 3 தேசிய கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்து ஒரு மாநில கட்சியின் குடையில் இருக்கிறது அப்படின்றது வந்து இந்திய வரலாற்றில் இத்தனை வருஷமாக எந்த கட்சியும் எந்த கூட்டமைப்பும் இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே மாதிரி ப்ரோக்ராம் தெளிவு இருக்குது. என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் அந்த முரண்கள் என்னன்னு வெளியே வச்சு பேசிட்டு அதை கடந்து அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்ல கேம்பெயின் பண்ணுறதுக்கான தெளிவு இருக்குது. அவங்களும் அதோட தான் போய் கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு பாஜக வந்து கான்ஸ்டியூஷனை வந்து தூக்கி போட போது, பாஜக வந்து மாநில உரிமைகளை தூக்கி போட போது, பாஜக அவங்க மொழி உரிமையை தூக்கி போட போகிறாங்க, இதெல்லாம் நாங்கள் கன்வெர்ஜ் ஆகிறோம்னு அவங்களால கிளியர் கட்டாக சொல்ல முடியுது. ஆனால் எதிரணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக நாங்கள் இதில் தான் கன்வெர்ஜ் ஆகணும்னு அவங்களால டிக்ளேரே பண்ண முடியாது. அவங்க எல்லாம் எடுக்கிற முக்கியமான பிரச்சனைகளே பார்த்தீங்கன்னா முரண் இருக்குது. சில இதில் முரண் இருக்கா இல்லையா அவங்களுக்கே வந்து சிஏஏ பற்றி இப்போ அவங்க என்ன நிலைப்பாடு அதிமுக எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியாது. ஒரு முன்னாடி எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சும்போது ஆமாம் நாங்கள் சிஏஏக்கு எதிரானவங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாஜக கூட வந்தபோது சிஏஏல யார் பாதிப்புன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆசிலேட்டிங் ஃபேக்டர்ஸில் இருக்கிறனால நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜிங்க எங்களுக்கு இதுக்காக தான் நீங்கள் வாக்கு போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு மெசேஜிங்கும் ஆப்போசிஷனுக்கு கிடையாது. ஸோ இந்த மெசேஜிங் கிளியராக இருந்து நாங்கள் ஆன்டி இன்கம்பன்சி வேவுக்கு நாங்கள் தான் முன்னிலை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் இருக்கிற மிடில் இருக்கிற பார்ட்டிஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரி அவங்களுக்கு இழுக்க முடியும். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லாமலா திரு எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறார். ஒரு பகுதி அளவுக்கு மேலே தாண்டி நடத்தியிருக்கிறார். 100 தொகுதி 150 தொகுதி பக்கம் நடத்தியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை பிரஸ் மீட்டா நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த கட்சிகள் நாளைக்கு இப்போ இதுவரையிலும் ஒரு ஸ்ட்ராங் நெரேட்டிவ், ஃபோக்கஸ்ட் நெரேட்டிவ் இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு ஆட்சிக்கு எதிரான கூர்மையான விமர்சனத்தை ஒரு சிங்கிள் பாயிண்டா கொண்டு போல, ஒரு இமோட்டிவான ஒரு இஷ்யூ வந்து இவங்களால உருவாக்க முடியலன்றீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அது சாத்தியம் இல்லையா என்ன? இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாளில் சாத்தியங்கள் கூட அவங்க வந்து தே ஷுட் நாட் ஸ்டெப் ஆன் த டோஸ் ஆஃப் பிஜேபின்றதுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய இது இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட். அது ஒரு பெரிய இடைஞ்சல். ஏன்னா கொஞ்சம் விட்டா இந்த இது பார்த்துருப்பீங்க, இந்து அறநிலையத்துறை விஷயத்தில் வந்து சிவி சண்முகமும் எடப்பாடி அவர்களும் பிஜேபி டெரிட்டரிக்குள்ளே போயிட்டாங்க.
இப்போ அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் தான் வரும். அரசாங்க பணத்தை எடுத்து எது கோயில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடோட அந்த எஜுகேஷன் ஃபோக்கஸ் ஈத்தோஸ்க்கு எதிராக போனது அப்படின்றது இருக்கு. இல்ல அப்புறம் விளக்கிட்டாரு, அது நான் அப்படி அந்த கோணத்துல சொல்லலன்ட்டாரு. இல்ல அது வந்து நம்ம அதுக்கப்புறம் எவ்வளவு விளக்கங்களாலும் கொடுத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கலாம், இல்ல நீங்க இதை தாண்டி வேற டைரக்ஷன்ல போனீங்கன்னா அது பிஜேபிக்கு எதிராக இருக்கு. ஒன்னு ப்ரோ பிஜேபியா போகணும், இல்ல ஆன்டி பிஜேபியா போகணும். நடுவில் அவங்களால ஒரு ஆர்டிகுலேஷன் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அவங்களால ஃபைண்ட் பண்ணவே முடியல. பிஜேபி ஒரு மைனர் ஃபோர்ஸ், நாங்க 2 பேருக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, எங்கள்கிட்ட வந்து பிஜேபி ஒரு மைனர் பிளேயர், அவங்கள சொல்றதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஏடிஎம்கே இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கும் இப்போ பாருங்க, தேமுதிக வந்து ஹெவி பார்கெனிங் சொன்னாங்க இல்லையா? ஏன் ஹெவி பார்கெனிங், ஏடிஎம்கே கூட ஹெவி பார்கெனிங்னா, திமுக கூட்டணிக்கு போனால் திமுக கூட்டணிக்கு அது ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் தானே இல்லையா, நெசசரி ஃபோர்ஸ் கிடையாது. அவங்க தேமுதிக இல்லைன்னா கூட ஜெயிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அது ஒரு எசென்ஷியல், ரொம்ப தேவைப்படுற ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. தேமுதிக கூட்டணி வேணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த நிலைமையில தான் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு. நான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறேன், யார் வேணாலும் என் கூட வந்து சேருங்கன்னு சொல்லாமல், ஐயா நீங்களாம் வந்தால் தான் நான் ஜெயிக்கிறத பற்றி கனவே காண முடியுன்ற நிலைமையில தான் இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு பார்க்குறோம். ஏன்னா இங்கே ஃப்ராக்மெண்டட் அப்போசிஷன்றது ஒன்று இருக்குது. இந்த ஃப்ராக்மெண்டட் ஃப்ரம் அவுட் சைடுன்றது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் இன்சைடும் எல்லா பார்ட்டிலையும் இருக்குது. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ கொங்கு பகுதி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்கேயே வந்து செங்கோட்டையன் வந்து ஈரோட்டிலேருந்து ஒரு பிரேக்கவே ஆகுறாரு. அதே போல் பாமகவோட பிரேக்கவே இருக்குது. இப்படி ஃப்ரம் வித்தினே எல்லா இடத்துலையும் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கனால இதை நீங்கள் அலைன் பண்ணி கொண்டு வரதுக்கே ஒரு பெரிய எஃபர்ட் போடணும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கணும். அது எதுவுமே இல்லாதனால இந்த ஃப்ராக்மெண்ட்ஸே அவங்களால வந்து ஒன்று சேர்க்க முடியல. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் இப்போ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு லிபர்ட்டி, அவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ சொன்ன மாதிரி சேலம்லாம் பாமக கூட்டணி இல்லைன்னா அதிமுகவில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. போன முறை பார்த்தீங்கன்னா 11 அசம்பிளி தொகுதியில் 10 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பாமக கூட்டணி இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஜெயிக்கலாம். அதுக்கு மேலே அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்படின்னும் போது பாமக வர்றது வந்து அவங்களுக்கு லைஃப் லைன் மாதிரி. அப்போ இவங்களுக்கு தான் என்ன பேர்டன் இருக்குன்னா, அவங்க மத்தியில் இருக்கிற ஃப்ராக்மெண்டேஷனையும் சால்வ் பண்ணுற பிரச்சனையும் இருக்குது. ஸோ பாமகவின் பிரச்சனை பாமகவின் உட்கட்சி பிரச்சனை மட்டும் இல்லை, அது அதிமுகவை பாதிக்கிற பிரச்சனையும் கூட. எடப்பாடி மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும். அந்த தொகுதியில இன்னொரு தொகுதியில நின்று ஜெயிக்க போறாரு. அது இன்னும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருக்கு அது ஒரு பெரிய தென் மாவட்டங்கள் நிற்கலாமே. என்ன எப்படி ரியாக்ஷன் வரும் அவருக்கே தெரியும். அவர் சேஃபா ப்ளே பண்ண நினைப்பாரு, எடப்பாடி தொகுதி தான் சூஸ் பண்ணுவாரு. அந்த தொகுதியில் நிற்காத போனாட்டி பாமக அலையன்ஸு 10% எல்லாமே கொடுத்து வேறு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி தான் நின்று தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார். ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதாங்க அவங்களுக்கு பிரச்சனை. சொந்த தொகுதி ஆட்சியை பிடிக்கிற ஒரு போராட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு தொகுதியா பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிறது பிரச்சனையா இருக்கும் தோணல. ஆனால் இதில் நான் ஒரு டேக்கே என்ன எடுத்துக்கிறேன்னா, அதுவுமே நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கணும், அதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டா இப்போ இங்கே இருக்கிற ஒரு சென்னையை சுற்றி இருக்கிற கான்ஸ்டுவன்சிஸ்லாம் 100% ஜெயிச்சிரும்னு அவங்களால இன்னைக்கு எழுதி தர முடியும். அப்படி அதிமுகவால் வந்து பாமக விட்டுட்டு சேலத்தில் எல்லா தொகுதியும் நாங்களால ஜெயிச்சிட முடியும்னு எழுதி தர முடியுமானா அப்படி கிடையாது. அவர் உட்பட்ட தொகுதியில் அவர் ஜெயிச்சிருவான்னு தெரியும். ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கே போராட வேண்டும்ன்ற நிலைமை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. முதலமைச்சர் அவர் ப்ரையாரிட்டி, லாஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக ஆகணும், அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக ஆகணும். இவ்வளோ கட்டங்களை தாண்டி தான் அந்த கட்டத்துக்கு வர முடியும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறதுனால தாவேகா இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் தி அலையன்ஸ்ன்றது தான் இப்போதைக்கு. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எதையுமே அவங்க டிசைட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு கூட்டணி வச்சா அவங்களோட திருப்பியும் ஏற்கனவே மற்ற கட்சி ஃப்ராக்மெண்டேஷன் பேர்டனை எடப்பாடி எடுத்துக்கிற மாதிரி தாவேகா மீது வர கேள்வியும் இவங்களே தான் சேர்த்து டீல் பண்ணும். அப்படிங்கிறதுனால எல்லாம் ஜனநாயகம் அப்புறம் தான் டிசைட் ஆகும். அப்படின்றதுனால அதை ஒரு பெரிய ஃபேக்டரை வச்சு இப்போ எதுவும் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு தோணலை. ஜனவரி மாதம் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. அது பாட்டுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அவர் படம் ஓடுற தன்மையில் ஓடும். பொலிட்டிக்கலாக என்ன பிரச்சனை வருது, அதாவது இப்போ இந்த கரூர் சம்பவமோ அல்லது அவர் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டில் அவருக்கு ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்னு ரிலீஸ் ஆகிறப்ப தெரியும். இல்லை அதாவது அது ஏடிஎம்கே எப்படி பார்க்கல. விஜய்க்கு இருக்கிற அரசியல் பலத்தில், அதாவது ரசிகர் பலத்தில் ஒரு பகுதி அளவு தான் இருந்தது கமலஹாசன் அவர்களுக்கு. ஆனால் அவரே கடைசி நேரத்தில் ஃபுட்டேஜெலாம் தேர்த்து விஸ்வரூபம் 2ன்னு ஒரு படத்தை எடுத்தால் தான் அவரோட கேம்பெயின் வீடியோவை ஃபஸ்ட்டு ரீலில் போட்டு எல்லாத்துக்கும் கேம்பெயின் பண்ணாருன்னும் போது இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கிற விஜய்க்கு ஜனநாயகன் படம் ஒரு இம்மெட்டீரியல் இன்சிக்னிஃபிகன்ட் சொல்லிட முடியாது. அது எப்படி ரிசீவ் பண்ணப்படுது, அதை சுற்றி எப்படி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது ஒரு தாக்கம் செலுத்தும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகே ராஜன், உங்கள் கோணம் என்ன இதில்? இங்கே இருக்கிற சிறிய கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ரெலவன்ஸை இழந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும், நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வந்து கூட்டணி மந்திரி சபை அமைக்கும், கூட்டணி ஆட்சி, இதெல்லாம் அவங்களோட கேடர்ஸை வந்து டு கீப் தம் இன் குட் ஹியூமர். அதை தாண்டி வந்து நண்பர் சொன்னது போல்
தேமுதிக வந்தாக்க ஒரு அடிஷனல் ஃபோர்ஸ். அது வந்தால் வரவு, வரலன்னாக்க திமுகவுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு 43-50% ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதுல தான் வந்து விஜய், நாம் தமிழர், அப்புறம் ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிஏ கூட்டணி. அப்படிங்கிறப்ப இவங்க பேசுறது வந்து இவங்களோட பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தங்களோட இதை தாண்டி அவங்க கூவுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பார்கெனிங் கெப்பாசிட்டி கம்மின்னு எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து யாரோட கூட்டு சேர்றாங்கன்றது பொறுத்து தான் பார்கெனிங். வலிமையான ஒரு தலைமை, ஒரு வலிமையான வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கறத வாங்குற இடத்துல இருப்பீங்க. இவங்க தேவைன்னு காத்திருக்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வலிமை வந்துடுது இல்ல. ஆனாலும் இவங்களுக்கு கேப்டிவ் ஓட் பேங்க்குங்கிறது வந்து பெரிய அளவில் கிடையாது. தமாகவுக்கோ அல்லது தேமுதிகவுக்கோ சொல்லும்படியான ஒரு கேப்டிவ் ஓட் பேங்க் எங்கே இருக்கு? ஸோ அப்படி இருந்ததுனாக்க நீங்க வந்து நீங்க பார்கெயின் பண்ண மாணிக் தாகூரை ஏறத்தாழ தோக்கடிக்கிற இடத்துக்கு பல இடத்துல வந்து பல சுற்றுல முன்னாடி வந்தாரு விஜய் பிரபாகரன். அதே இது ரிப்பீட் ஆகுன்னு சொல்ல முடியாது. அந்த காஸ்ட் கன்சாலிடேஷன் திரும்பவும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் இருந்தப்போ என்ன ஓட்டு வாங்கினாங்க மக்கள் நல கூட்டணிங்கிறது தெரியும். மொத்தமாக மக்கள் நல கூட்டணிக்கு என்ன ஓட்டு வந்ததுன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்க பேசுறது, பார்கெயின் பண்ணுறதுங்கிறது வந்து என்ன, எங்களுக்கு என்ன வேணுங்கிற ஆசையை தான் சொல்லுதே ஒழிய யதார்த்தத்தை கிடையாது. நான் இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், பீகாரில் இருக்க கட்சிகள் சின்ன கட்சிகள் போல் இவங்களுக்கான கேப்டிவ் ஓட் பேங்க்குங்கிறது கிடையாது. அதுதான் யதார்த்தம். பீகாரில் சின்ன கட்சியே பெரிய கட்சிங்க. பீகாரில் சிராக் பாஸ்வானுடைய கட்சியும் சரி, ஆமாம், ஜித்தன் ராம் மஞ்சு கட்சி 6ல் நின்று 5 ஜெயிக்கிறாங்க. சிராக் பாஸ்வான் வந்து 20க்கும் மேலே ஜெயிக்கிறார், 22 சீட் ஜெயிக்கிறார். ஆமாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஓட் பேங்க் வந்து சஸ்டைண்டாக இருக்குது, கன்சாலிடேட்டடாக இருக்குது. தே ஹேவ் அ கேப்டிவேட். இல்லை, அங்கே இருக்கிற சின்ன கட்சி வந்து ஒப்பீட்டளவில் இங்கே இருக்கிற சின்ன கட்சிகளோட பெரிய கட்சி. வாக்கு வங்கி, நீங்கள் சொல்கிற பாயிண்ட், எம்எல்ஏ எம்பி இந்த ரெப்ரசன்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல. இங்கே வந்து ரொம்ப சின்ன கட்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சோ? ரொம்ப அதிகமாகிருக்கு, ரொம்ப அதிகமாகிருக்கு. பாலிட்டி வந்து ரொம்ப ஸ்பிளிட் ஆகிருக்கு. அதில் வந்து இவங்களோட பேஸ் என்ன, சப்போர்ட் பேஸ் என்ன? ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு வரப்போ அவங்க தேவையாக இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க விட்டு கொடுக்க முடியும். ஸோ பார்கெனிங் இருக்கலாம். டிஎம்கேவோட என்ன மாதிரியான பார்கெனிங் வைக்க முடியும்? டேக் இட் ஆர் லீவ் இட் தான். டேக் இட் ஆர் லீவ் இட் தான். ஸ்டாலின் வந்து இஸ் மெக்னானிமஸ். வந்தாக்க கூட்டணிக்கு என்ன வலு, வரலன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறாப்புல, சேதாரம் இல்லாமல் வச்சிருக்காப்புல. அப்படிங்கிறப்ப என்ன, ரெண்டாவது இன்னும் முன்ன சொன்னபோது இந்த ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் சம்பந்தமாக மதுர் சத்யா பேசும்போது ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு கோணத்தை பேசினார். ஒரு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, கொங்கு, வேல்முருகன் இவங்க கொண்டிருக்கிற, ஜவாஹருல்லா இவர்கள் கொண்டிருக்கிற ஒரு அணின்றது வந்து ஒரு நீண்ட காலமாக பயணிக்குது. இப்போ இவங்களால் வந்து திமுக அணியை உடைப்போம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு 6 மாதம், ஒரு ஆண்டுக்கெலாம் நடந்துகிட்டு இருக்கிற பேச்சு வந்து விசிக வெளியேறும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே குழப்பம் பண்ணி பார்த்தாங்க. அவர் தோல் திருமாவளவன் வந்து அதுக்கு இடம் தரல. காங்கிரஸை பற்றி சொன்னாங்க, அவங்களும் மாறலை. மாறாக கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களுக்கு எந்த குழப்பமும் அதில் இல்லை, அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரம்லாம் இப்போ பிரிமச்சூர்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். இப்போ அந்த கூட்டணியை உடைக்கிற முயற்சின்னு ஆரம்பித்து சொந்த கூட்டணியை வலுவாக்குற இடத்துக்கு நகர்ந்துருக்கா ஏடிஎம்கே? இல்லை, அந்த கூட்டணியை உடைக்க அது அவங்க முயற்சி பண்ணது, எடுத்த முயற்சி எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆக கிடையாது. எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, விழலுக்கரை தண்ணீர் தான். ஏன்னா அவங்களுக்கான கிரெடிபிலிட்டி இல்லை. ரெண்டாவது, செக்குலர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை விடுறதுக்கு இங்கே இருக்கிற கூட்டணி கட்சியில் யாருமே தயாராக இல்லை. அந்த செக்குலர் இதுதான் இதுக்கான ஒரு க்ளூ. பவருங்கிறத தாண்டி செக்குலருங்கிற க்ளூ. இவர் சொன்ன மாதிரி அந்த நேரட்டிவ் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் தன்மை மாறிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு, அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு. இதே இது பிஜேபியோட சேராமல் இருந்திருந்தால் கூட அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கான ரொம்ப நாள் காத்திருந்து பார்த்தாரு, அப்போ யாரும் போகலையே. ஆனா காங்கிரஸ் வந்து விஜயோட என்கேஜ் பண்றதுங்கிறது வந்து கூட்டணிக்காக கிடையாது, அது ஒரு கண்டெய்ன்மெண்ட் பாலிசி. அவன் வந்து நம்மக்கிட்ட வரான், நாம அவங்ககிட்ட போறோம் சேர்றோம் அப்படிங்கிறத தாண்டி பிஜேபி வலையில விழுந்துடக்கூடாது, அதை கண்டெயின் பண்ணணும். அதை காங்கிரஸ் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யுதுன்னு தான் நான் நம்புகிறேன். சிரஞ்சீவி மாதிரி கட்சியில் சேர்ந்துருவாரான்னு பார்க்குறாங்க. இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த
ஏடிஎம்கே வந்து அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு எடுத்த எஃபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கட்சிகளில் இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளில், அது விசிகாவோ காங்கிரஸோ இருக்கிற கட்சிகளில் அவங்க யாரை வச்சு இதை வந்து ட்ரை பண்ணாங்க, இல்லை யார் வந்து ஓக்கலாக வெளியே வந்து இந்த கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுனாங்களோ அவங்க இந்த கட்சிகளில் சிக்னிஃபிகண்டான ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் சில நபர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறாங்கன்னா அவங்க காங்கிரஸ் தரப்புன்றதோட ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மாதிரி தான் பேசுகிறாங்கன்ற போது அவங்களால வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியோட நேரேட்டிவை செட் பண்ணிடவும் முடியாது, இன்னொன்று முடிவை தீர்மானிக்கவும் முடியாது. இன்னொன்று நீங்கள் விசிகா கம்யூனிஸ்ட்டு 2 கட்சிகளும் அவங்களோட முன்னணி அரசியல் தீர்மானமாகவே பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஐ ஒழித்து கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கனவும் காண முடியாது. அவங்க இந்த பக்கத்தில் வருவாங்கன்னு அவங்க அதுக்கு நேர்மையாக இருக்காங்க, நேர்மையாக இல்லைங்கிறத தாண்டி இது மிக்சட் மெசேஜ் எல்லாம் வந்து இவ்வளோ மிக்சட் மெசேஜ்னா இப்போ அதிமுக கூட்டணி வச்சிருக்க மாதிரி இருக்கலாம் இல்லையா, எந்த காலத்துலையும் கம்யூனிஸ்ட்டுகள் போய் பிஜேபி கூட சேருவாங்களா, கனவே காண முடியாது இல்லையா. அப்போ இந்த மெசேஜிங்கே வந்து இந்த அட்டம்ப்டே வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருந்திருக்கு. அதுக்கு அதில் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இவங்க வேற எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு இந்த ஃப்ராக்மெண்டேஷனை சரி பண்ணிருக்காங்க. வெறுமனே கூட்டணி மட்டும்தான் ஒரு தேர்தலுடைய அவுட்கமை முடிவு பண்ணுமா? ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், ஒரு அரசாங்கம் தன்னுடைய சாதனைகளை சொல்லும், எதிர்க்கட்சி ஆட்சியினுடைய தோல்விகளை சொல்லும். இதுல இமோட்டிவான இஷ்யூஸ் வேற ஏதாவது கண்டிப்பா 2011 பார்த்தீங்கன்னா 2G மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஒரு பெரிய ஆதிக்கத்தை தேர்தல் நேரத்தில் செலுத்துச்சு. வேற பிரச்சனைகள் மேலெழுந்தது, நில அபகரிப்பு புகார், அது மாதிரியான இது. நீங்க 2009 ஈழப்போரோட இறுதி கட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பிரச்சனை இருந்தா கூட அங்க திமுக காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதோட தாக்கம் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிதா இருந்தது. இல்ல அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்டிங்ஷன்னா இப்ப அந்த மாதிரியான இமோட்டிவ் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இங்க ஆன்டி இன்கம்பன்சிக்கு ரோல் கிடையாது. கூட்டணி தான் இங்க தேர்தல் முடிவு. நீங்க சொல்ற 2011 தேர்தலில் கூட திமுக கிட்டத்தட்ட 40% ஓட்டு எடுத்து தோத்து போனாங்க. அந்த ஒருவேளை விஜயகாந்த் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் அதிமுக இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்குமான்ற சந்தேகம்தான். திமுகவும் பாமக தங்கள் கூட்டணியில் 2009 ஜெயிச்ச வெற்றி கூட்டணியை தொடர்ந்து வந்தால் அவங்க ஒரு ஸ்மால் மார்ஜின் ஜெயிச்சிருக்கலாம். இப்போ 2016 வந்து இதே விஜயகாந்த் திமுக வந்திருந்தால் திமுக வெற்றி வாய்ப்பு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வந்து ஒரு ஆட்சியின் செயல்பாடு, எதிர்க்கட்சியின் செயல்பாடுலாம் இல்லை, வெறுமனே கூட்டணி கணக்கு மட்டுமே. கூட்டணி வந்து ஒரு பேக்போன், நேரட்டிவ் வந்து அதுக்கான க்ரீம். ஸோ நேரட்டிவ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நேரட்டிவ் இல்லாமல் எந்த எலெக்ஷன்லையும் இவங்க ஜெயிக்க கிடையாது. ஆனால் அந்த நேரட்டிவை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அதுக்கான கிரெடிபிலிட்டியை கொடுக்கறது பேக்போனான அந்த கூட்டணி. யார் எந்த மேடையிலிருந்து யார் எதை பேசுகிறாங்க அப்படின்ற ஒன்றுக்கு தான் அதுக்கு வேல்யூ. ஆமாம், சாமிநாதனுடைய கோணத்தை கேட்டு வந்துடுற திரு சாமிநாதன், உங்கள் கோணம் என்ன? நிச்சயமாக சிறு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது. கூட்டணிகள் தான் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 தரப்புக்கிட்டையுமே நிச்சயமாக அவர்கள் ஒரு பேசிட்டு தான் இருக்காங்க. அது அதிமுக தரப்பாக இருக்கலாம், திமுக தரப்பாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக என்னென்னா தேமுதிகவுக்கே முதல்ல வெற்றி முக்கியம், கூடுதல் சீட்டு போட்டிடுறது முக்கியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி 2011 அவர்கள் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணாங்க, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் 16 கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துகிற பொழுது ஒரு படுதோல்வி, அங்கே தேமுதிகவுக்கு ஒரு பிரதிநிதித்துவமும் கிடைக்கல. 21 அதே மாதிரி தான் அமமுக மாதிரியான கட்சிகளோட அணி சேர்ந்தாங்க, எந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கல. அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இதுதான் இலக்கு. திமுகவோட போனால் கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உறுதி செய்யலாம், அதிமுகவோட போனால் கூடுதல் சீட்டுகளை பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் 2 தரப்புலையுமே தேமுதிக பேசிட்டு தான் இருக்காங்க. அமமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட போகணும் அப்படின்னு தான் டிடிவி தினகரன் அவர்கள் விரும்புகிறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வரும் சார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சேலத்தில் பல பேரும் பேசியது போல் எடப்பாடி தொகுதியிலேயே பாமக கணிசமாக இருக்குது. ஆனால் அந்த பாமக வராட்டாலே அங்கே அதிமுக பலவீனமாயிருமானா அதிமுகவுக்கு பலவீனம் தான். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2 பாமகவும் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அப்படியே 2016 பொறுத்து பார்த்தா 234 தொகுதிகளிலேயும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பாமக அவர்கள் தேர்தலை சந்திக்கிற பொழுது 234 தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அப்போவும் 2016 சேலம் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சாங்க, எடப்பாடி தொகுதி உட்பட. ஸோ அதே நேரத்தில் இப்போ அது ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை இருந்தபோது நடந்த தேர்தல். இப்போ எடப்பாடி அவர்களுக்கு அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப தேவையாக இருக்குது. அதுதான் அவர் 10 தொகுதிகள் ஜெயித்த ஒரு மாவட்டத்திலேயே
2 தொகுதிகள் 3 தொகுதியில் பாமகவுக்கு ஒதுக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அணியில் சேர்த்துறணும் அப்படி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை இன்றைக்கி ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது ஒரு மதசார்பற்ற அணி என்கிற அடிப்படையிலையும் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலையும் அந்த அணி வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அப்படியான ஒரு அணியை உருவாக்க முடியல. ஏன்னா அவருடைய நம்பகத்தன்மை தொடர்ந்து கேள்விக்குறியாகி வரக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. ஒரு வலுவான ஒரு அணி அமைக்காவிட்டாலும் கூட ஏற்கனவே அவரிடம் இருந்து பாஜகவிடம் இருந்து விலகி நிற்கக்கூடிய அணிகளையாவது குறைந்தபட்சம் மீண்டும் அமைத்து கொண்டால்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு களத்தில் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட, ரொம்ப குறிப்பாக அந்த அதிமுகவினர் பாஜகவினர்கிட்ட ஒரு தேர்தல் களம் இருக்குது, ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெனக்கெடுறார். இன்னைக்கு கூட ஜி.கே. வாசன் அவர்கள் போன்றவர்களை சந்திக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே அவர் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவர்களை சந்திக்கிறது. இது ஒரு சாதாரண நடைமுறை தான். ஜி.கே. வாசன் அவர்கள் இதே ஒரு அரசியல் காரணங்களாக தான் சந்தித்தேன் என்றெல்லாம் அவர் கிரெடிட் எடுத்துக்கிறார். இது ஏற்கனவே அவரெல்லாம் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் புதியவர்களை அவர்களால் ஈர்க்க முடியல. அவர்கள் எந்த அளவு குழப்பத்தில் இருக்காங்கன்னா, பாஜகவை கூட வைத்துக்கொண்டே கம்யூனிஸ்டுகளை கூட அழைப்பு இருக்கிறார். சிவப்பு கம்பளம் இருக்கிறேன், ரத்தின கம்பளம் இருக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி ஏற்பட்ட சுரக்கம். போதுமா? வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் அல்லது நடுநிலையானவங்க, கட்சி சாராத பொதுவான வாக்காளர்கள், அவங்க நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு கட்சி, ஒரு கூட்டணியோட தலைமைக்கான முதன்மையான இலக்கா இருக்கணும். நீங்க ஒரு பொதுவான நடுநிலையான இளம் வாக்காளர்கள் அப்படின்னு வெவ்வேறு செக்ஷன்ல கட்சி சார்பற்றவங்களை ஈர்க்காம நீங்க கூட்டணிகளை மட்டும் நிறைய கட்சிகளை சேர்த்தீங்கன்னா அது என்ன களத்தில் இம்பாக்டை தரும்? இல்லை, இப்போ அதிமுக அந்த புதிய வாக்காளர்கள் சார், நீங்கள் ரொம்ப குறிப்பாக கேட்டது போல் இளைஞர்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது 10 வயதாக இருந்த பையன் இன்றைக்கி ஓட்டு போட போகிறான். 18 வயசு ஆகுது இந்த 8 ஆண்டுகளில். அப்போ அவன் 5ஆம் கிளாஸோ 6ஆம் வகுப்போ படிச்சிருப்பான் சார். அந்த 8 ஆண்டுகளில் அவன் செய்திகளை பார்க்கும்பொழுது அதிமுகனா அவனுக்கு உருவாகிருக்கக்கூடிய பிம்பமே ஓபிஎஸ் சண்டை, டிடிவி தினகரன் சண்டை, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணுற வழக்குகள், அதிமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல், செங்கோட்டையன் வழக்கு, அவனை ஒரு ஆளுமையாகவே அதிமுகவுக்கிட்ட முதல்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. நீங்கள் குறைந்தபட்சம் போனால் அந்த நீட்டுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது உட்பட வெகு சில விஷயங்களாக இருக்கலாம். பட் அது நீட்டு ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் கூட அது ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு ஒருவர் படிக்கக்கூடிய விஷயமாக அது இருந்துச்சான்னா நமக்கு கேள்விக்குறி. அப்போ அவருக்கு என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, இளைஞர்களே அந்த இயக்கம் ஈர்க்கலை. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலலாம் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறைன்னு புதுசாக உருவாக்குனாங்க. அது விஜயகாந்த் அவர்களுடைய வரவை தொடர்ந்து உருவாக்குனாங்க. விஜயகாந்த் வர்றாரு, இளைஞர்கள் நிறைய பேர் போகிறாங்க. எங்கே தங்களோட கட்சியில் பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவாக்குறாங்க. ஊருக்கு ஊர் புதுசாக ஒன்றிய செயலாளர்கள் போடுறாங்க. 35 வயதுக்கு உட்பட்டவர்களை கட்சிக்குள்ளே சேர்க்குறாங்க. அவர்களை மாவட்ட செயலாளர் பொறுப்பெலாம் கொடுக்குறாங்க இளைஞர் பாசறை அணிக்கு. பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களையுமே ஒரு விஜய் வருகிற பொழுது சரி அந்த கட்சி தகவமைத்துக்கல. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, விஜய் போன்றவர்கள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அழகாக ஒரு அறிவு திருவிழா நடத்துகிறாங்க, வேறு சில விஷயங்களை களமாடுறாங்க, பேச்சாளர்களை உருவாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க. பட் இதையெல்லாம் இன்றைக்கி தான் அதிமுக முயற்சி பண்ணுது. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கிற பொழுது தான் உரிமை குரல்ங்கிற பேரில் இளம் பேச்சாளர் பயிற்சியில் இதில் ரொம்ப தாமதமான நடவடிக்கை. அப்போ ஒரு தாமதமான நடவடிக்கை இருக்கிறப்ப அதை ஈடுகட்டுறதுக்கு வேற எங்கேயாவது இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துடாதா, புதிய வாக்காளர்களை ஈர்த்திருக்கக்கூடிய கட்சிகள் வந்துடாதா அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் மற்ற கட்சிகள் சார்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னோட சொந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்கு செலவு செய்த நேரத்தை விட தன் சொந்த கட்சிக்குள்ளேருந்து வெளியேறியவர்களுக்கு பதில் சொல்வதிலையும் அதற்கே அதிக நேரத்தை செலவழித்து விட்டார். அதனால தான் இந்த தேர்தல் காலத்தில் அவர் கூட்டணிக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, திரு குபேந்திரன், கூட்டணிக்காக காத்திருக்கக்கூடிய நிர்பந்தமான ஒரு நெருக்கடியான சூழல்ல அதிமுக இருக்குன்னு சாமிநாதன் அவதானிக்கிறாரு. ஆனால் திரு நயினார் நாகேந்திரனும் அதிமுகவோட மூத்த தலைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, பீகார் போல 200 இடங்களுக்கு மேல அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிலையும் ஜெயிப்போன்றாங்க. ஒரு முரண்பட்ட கருத்தா பார்க்குறீங்களா? அதை எப்படி பார்க்க? கூட்டணி பலம்தான் தேர்தலை முடிவு செய்யும் என்பது தமிழ்நாட்டில் பல வரலாறுகளில் பார்த்துருக்குறோம். அது நண்பர்கள் கூட சில பேர் சொன்னாங்க. நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியலை விட 2+2 4 இது ரொம்ப கால்குலேட்டிவான ஒன்று. அதனால தான் திமுக 2016 ஆட்சியை இழந்தது. வரவேண்டிய ஆட்சி இழந்ததற்கு காரணம் கூட்டணி பலமின்மை காரணம்தான். பட் அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்குது அது ரொம்ப முக்கியம். அண்ணாமலை எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை பாஜகவில் ஒரு சின்ன மைனஸாக கூட இருக்கலாம். அதை எப்படி நயினார் பேலன்ஸ் பண்ண போகிறாரு தெரியல. ஏன்னா நீங்க சொல்றது என்ன, அண்ணாமலை என்ற ஒரு நபர்
பாப்புலர் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அண்ணாமலை ஏற்படுத்திய தாக்கம் என்பது பாஜகவில், அது குறிப்பாக இந்த இளைய தலைமுறையை வந்து அவர் ஈர்த்த விதம் நமக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேறு விஷயம். பட் அண்ணாமலையால் அந்த ஒரு டார்கெட் பீப்புளை வந்து பாஜக ரீச் பண்ணதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய அதிரடி, வேற ஒன்றும் இல்லை. திமுகவுடைய அந்த எதிர்த்தரப்பான பேச்சு. திமுக இவர் மட்டும்தான் எதிர்க்க முடியும், வேறு யாருமே திமுகவை இந்த அளவுக்கு எதிர்க்க முடியவில்லை என்ற கோணத்தில் அண்ணாமலை அணுகியது உண்மையிலே ஒரு ப்ளஸ்ஸு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வர 19ஆம் தேதி விவசாயிகள் மாநாட்டுக்காக வரார். அந்த இடத்தில் அண்ணாமலையை வேண்டுமென்றே கார்னர் செய்வதற்காக அவர் எந்த இடத்துலையும் அவர் பேர் போடல, வரவேற்பு குழுவில் கூட இல்லை. அப்போது அந்த ஊரில், அதாவது அண்ணாமலைக்கு அந்த கேண்டிடேட் எம்பி ஜெயிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவருக்காக வேலை பார்த்த கூட்டம், அந்த ஊரில் வந்து உன்னை நோவேர் இன்னும் டம்மி ஆக்குறேன்னு சொல்லி நயினார் செய்கிற செயல் இருக்குல்ல, நிச்சயமாக பாஜகவே கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். எப்படி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2ஆக உடைஞ்சிருக்கு, அது சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், அல்லது சேர்ந்தா எப்படி ரிசல்ட் கிடைக்கும், அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயே வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டி அவருக்கு வந்து அவரை முக்கியத்துவம் இல்லாமல் செய்வது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன இழப்பை ஏற்படுத்தும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் பாஜகவே குழம்பி போயிருக்கு. ஸோ தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் வாங்குகிற வாக்குகள் என்னாகும், அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு அந்த ஆவரேஜ் அலைன்ஸை தான் ஏடிஎம்கே பிஜேபி பார்க்க முடியும். அவங்க சொல்கிற மாதிரி பீகார் மாதிரி எதிரொலிக்கும் 200+ இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமான ரொம்ப குறைவு. அதுக்கு கடும் போராட்டத்தை சந்திக்கணும். இல்லைன்னா ஒரு கூட்டணி வந்து திமுக ஒரு கூட்டணி கட்சி ஏதாவது பெயர்த்து எடுக்கணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கி தேதிக்கு பீகார் தேர்தலில் விழுந்த அடிக்கு பிறகு காங்கிரஸ் எப்படி அந்த முடிவு எடுக்கும்? இங்கே தாவேக்கா கிட்ட கூட போகிறதுக்கு ஒரு முயற்சிகள் அப்படிலாம் பேசி கொண்டிருக்கிறார்கள், அது தினந்தோறும் சமூக வலைதளத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட முயற்சி வெளிப்படையாக மத்திய காங்கிரஸ் எடுக்குமா? இந்த நிலைமையில் 61 இடங்களை நின்று ஒரு 6 இடங்களை மட்டுமே, அதுவும் பீகாரில் வாங்கக்கூடிய கட்சி, இந்த கட்சி தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது நம்ம வந்து கோட்டை வேணுமான்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் திமுக கூட்டணி உடைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலில் எப்படி அந்த திமுக கூட்டணி வலிமையை நீ உடைக்கணும், எப்படி உடைக்க முடியும்? ஸோ அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு டஃப் ஃபைட் தரும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வைத்து இவங்க அதுவும் இந்த ஜனவரிலாம் ஒன்று சேர்ந்து திமுக கூட்டணிக்கு எதிரான அரசியலை எப்படி வந்து பாஜக அதிமுக மையப்படுத்த போகிறது? ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக தான் எதிர்த்து களமாடுகிறது. பிடிக்கல இந்த திட்டம் கொண்டு வந்து, ஆனாலும் திமுக மக்கள் மன்றத்தில் இந்த விண்ணப்ப படிவங்களை கொடுப்பது, வாங்குவது, பூர்த்தி செய்வது, தொடர்ச்சியாக வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி வைத்து நம்பர் கொடுத்து பேசுவது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் எப்படி போய் சேரும்? இதுக்கு அதிமுக என்ன எதிர்வினை ஆற்றுகிறது? ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது பரவாயில்ல, எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவையில்லைன்றாங்க. 10 நாள்ல முடிஞ்சிற விஷயங்க, யாருமே விடுபட மாட்டாங்கன்ட்டாரு. ஒரு நிமிஷம் மதுர் சத்யா குறுக்கிட வர முடியுங்க, நீங்களும் இது அண்ணாமலையை பற்றி சொன்னார். பிஜேபி தலைமையே அண்ணாமலையை நம்பி கிடையாது. அண்ணாமலையை நம்பி தமிழகத்தில் கட்சி நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால தான் அவரை வந்து தூக்கிட்டு நயினாரை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம ஒரு சிங்கிள் மேன் அவரை நம்பி நாங்கள் கட்சி நடத்தலை. அடுத்தது முக்கியமானது, குருமூர்த்தி அண்மையில் சொல்லியிருக்காப்புல, அண்ணாமலை வந்து இஸ் அ மேன் இன் அ ஹரி. நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கல, நாங்கள் ஆர்கானிக்காக வரணும்னு நினைக்கிறோம். வேகமாக போயிட்டாருன்னார். ஸோ அப்போ யார் அதை இயக்குறாங்கங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, எனக்கு இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, அவர் பாப்புலர் ஃபேஸு இல்லை ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபோர்ஸ் அதை விட்டலாம். ஆனால் குறைந்தபட்சம் எல்லா டெமோகிராஃபிக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். இப்போ நீங்கள் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இளைஞரணி வந்து திமுக இளைஞரணி பற்றி அவங்க சொன்னாங்க, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் ராகுல் காந்தியோட இமேஜ் இங்கே இருக்கிற யூத் இமேஜாகவும் காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்புறம் விசிகான்றதே வந்து ஒரு இளைஞர்களான கட்சி, ஆளுநர் ஷானவாஸ்லாம் இருக்காருன்னு இளைஞர் ஃபேஸ் இருக்கு இல்லையா? இந்த கூட்டணியில் இளைஞர் ஃபேஸ் கிடையவே கிடையாது. அப்போ அண்ணாமலையால் வாக்கு வருதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக அவர் வந்து அங்கங்கே முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவங்க செங்கை ராமச்சந்திரனை வந்து முன்னிலைப்படுத்தி அதிமுக வளர்த்தெடுக்க பார்த்தாங்க கோயம்புத்தூரில்.
அது பயங்கரமான ஃபெயிலியர் ஆயிட்டதுனால இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த கூட்டணிக்கு வந்து இப்போதைக்கு வந்து அண்ணாமலை மட்டும்தான். அந்த விஜயபாஸ்கர்லாம் யூத் ஃபேஸா உங்களுக்கு தெரியலையா? அது அவர் யூத்னு சொன்னும் போதே அவர் யூத் ஃபேஸா இல்லை அப்படின்றது தான் என்னோட. அவர் இல்லை அந்த பகுதிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்திருக்காரோ இல்லையா, அவர் யூத் ஃபேஸ் அப்படின்றது கிடையாது. நிறைய இளம் தலைவர்கள் இருக்கிறாங்களே. இல்லை அவங்க இளம் தலைவர்களாக இருக்கான்றது வேற. வயசு ரீதியாக பார்த்தா 25 வயசுல இருப்பாங்க, 22 வயசுல கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு யூத்தோட இமேஜ், இப்போ ராகுல் காந்தி என்ன யூத்தா, ஆனால் அவர் ஒரு யூத் ஐகான் மாதிரி இருக்கார் இல்லையா, யூத்துக்கு ஃபேவரபிளான ஒரு ஐகானா இருக்கா இல்லையா, அங்கே தான் வந்து வேறுபடுது. அங்கே அண்ணாமலை ஒரு நெசசிட்டியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. என்னமோ எஸ்ஐஆருக்கு இவங்க வந்து எஸ்ஐஆர் வந்து ஒன்றும் நடக்காது 10 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், ஆனால் எஸ்ஐஆர் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிருக்குன்னா திமுகவுக்கு அவங்களோட பிரச்சாரத்தை வலுப்படுத்தும் ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பாருங்கள் நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு மக்கள்கிட்ட திருப்பி சொல்கிறதுக்கு இவங்க பேக் ஃபயர் தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். இதனால அதிமுக குபேந்திரன் சார் சொன்ன மாதிரி இப்படி ஏடிஎம்கே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இப்போ நமக்கு இவங்க இருக்காங்கல்ல, இப்போ பிஜேபியில் களத்தில் கீழ்மட்ட அளவில் பல தொகுதிகளில் சென்னை நகரத்திலே அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. போகிறது வேற. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் தான் மந்திரி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிற கட்சி, எங்களுக்காக தான் பெரிய கட்சி வெயிட் பண்ணுறாங்களே, இவங்களுக்குலாம் பூத் லெவல் ஏஜென்ட்டே கிடையாது, அவங்களாம் வாக்காளர்களை சேர்க்கறதுலாம் அவங்களுக்கு ரோலே கிடையாது. வெளிப்படையாக சொல்லலாம் காங்கிரஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத இங்கே நிதர்சனம். அதனால திமுக தான் ஃபுல்லாக அதுவும் ஆம்னி பர்சன்ட்டாக தெரியுறாங்க. ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது பல்வேறு ஃபார்ம்ஸில் இருக்குது, கிரவுண்டில் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஆன்லைன் இருக்குது, டிஜிட்டலாக அதாவது ஆப் பேஸ்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து லீகல் ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ஆம்னி பர்சன்ட்டாக திமுக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது வந்து எங்கு திரும்பினாலும் திமுக தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த நல்ல எஸ்ஐஆரில் ஒரு களம் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இதுதான் எஸ்ஐஆர் பற்றி. எஸ்ஐஆர் வந்து அதிமுக வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். பாஜக வந்து ரொம்ப வலிஞ்சு திணிச்சு இந்தாங்க இரியாவது விளையாடுங்க அப்படின்னா அதையும் தவறு விட்டு தான் அதிமுக உட்காந்துருக்காங்க. கூட்டணியில் இருந்து கொண்டு எஸ்ஐஆர் எப்படி அவங்க எதிர்க்க முடியும்? இல்லை எஸ்ஐஆர் எதிர்க்கிறது இல்லை. இப்போ எஸ்ஐஆர் அவங்க ஆதரிச்சா கூட அதை ஃபில் பண்ணுவதற்கு மக்கள்கிட்ட போய் சேர்றது கூட அவங்க இந்த அளவுக்கு வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கல அப்படின்றது தான். ஓகே, இப்போ கம்மிங் டு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு, அந்த பாஜக கேடர்ஸில் இப்போ என்னென்னா பாசிட்டிவாக யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்க அண்ணாமலை இருந்தால் தான் கட்சி வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவாக எப்படி அது? இல்லை பாஜகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் அவங்க வந்து நெகட்டிவாக யோசிக்கிறாங்க, அந்த திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரோ மோடி ஓட்டர்ஸ் அங்கங்கே இருக்காங்க, அது பார்லிமெண்ட்டில் தான் வெளிப்படுவாங்க. அண்ணாமலை வந்த பிறகு தான் கொஞ்சம் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அந்த கட்சி வளரும், நம்ம வளரணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்க இப்போ அதிருப்தியாக இருக்காங்க, அவங்க எடப்பாடி இன்னைக்கு ஏற்றுக்கல 100%. ஆனால் ஒருவேளை அவங்க ஒரு நல்ல சீட், ரெஸ்பெக்டபிள் சீட், ஒரு 50 சீட்டில் வாங்கும்போது நம்ம அந்த 11% வளர்ச்சிக்கு தானே சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் அவங்களும் ஜெல்லாகலாம். ஸோ அந்த எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கன்றது தான் அங்கே மெயின் இஷ்யூ. இவங்களோட மெயின் ஃபியர் என்ன, கடந்த காலங்களில் எடப்பாடி வந்து ஒரு ஹார்ட் பார் கேந்து பண்ணியிருக்காரு. பாஜக குறைந்த அளவுக்கு சீட்டு எவ்வளோ கம்மியாக கொடுக்கும் அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்தாரு. தூத்துக்குடி மாவட்ட சீட்லாம் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி எதை பண்ணக்கூடாது, எங்களுக்கு நாங்கள் சக்திக்கேற்ற சீட்டு கொடுக்கணுன்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணி ஜெல்லாகலாம். அதுதான் அது மோடி லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் அந்த சீட்டை வாங்குறதுலாம் இருக்குது, அவரும் அதுதான் முயற்சி பண்ணுறாரு. இல்லை அண்ணாமலைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தொண்டர்களால் ஆதரவாளர்களால் தங்களுடைய ஆளை சிஎம் சீட்டில் இமேஜினே பண்ணி பார்க்க முடிஞ்சது கிடையாது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்பிரேஷனே ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னும் போது அந்த ஃபோர்ஸ் வந்து பாஜக மாநில தலைவர் போஸ்ட்ல கூட வைக்கலையே சார், அவங்க நீக்கிட்டாங்கல்ல. அது அதான் அப்பதான் அவரை மாற்றிட்டு தான் இன்னொருத்தர் அது வந்து ஆல் இண்டியா லெவலில் பிஜேபி பண்ணுறது தான். நீ சிவராஜ் சௌஹான் போன்ற பவர்ஃபுல் சிஎம்ஸே அவங்க மாற்றிட்டு அவங்கால சிஎம் போட்டிருக்காங்கன்னா அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வந்து வர்ற ஓட்டு மோடிக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட அவங்க கம்மியாக சீட்டு வாங்கினா அண்ணாமலையை மாற்றினது வந்து மோடிக்காக இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ப்ளீஸ் பண்ணணும், அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இன்னொரு லீடர் இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கு தானே அந்த மாற்றம். அதற்கு பிறகு தானே இவர் அமித்ஷாவை சந்திக்கிறக்கே நேரில் போனார். இல்லை அதுவே இல்லைனா கூட வந்து குருமூர்த்தி சொல்கிற மாதிரி ஹி வாஸ் இன் ஹரி. அவர் வந்து எடப்பாடி அவர்கள் இல்லைனா கூட வேற எதுல மிஸ்டேக் பண்ணிருப்பாரு. அண்ணாமலை என்ற ஒரு பர்சன் அவங்க எம்பவர் பண்ணது எடப்பாடிக்கு ஒரு செக். பிகாஸ் அவங்க வந்து 24 நம்ம கூட இருக்க மாட்டான்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க சந்தேகம் இருந்தது. அவங்க சந்தேகப்பட்டதுப்போ 24 இல்லை, அதனால தான் அண்ணாமலை எமர்ஜி இருக்காரு. ஒருவேளை கடைசி நேரம் மாதிரி முயற்சித்தாங்க பாஜக கூட்டணிக்கு 24 அந்த கூட்டணி அன்னைக்கு அமைஞ்சிருந்தா அன்னைக்கே அண்ணாமலை மாத்திருப்பாங்க. சார் நயினார் எந்த அடிப்படையில் 200 சீட்லாம் ஜெயிச்சிருவோம், பீகாரை ரிப்ளிகேட் அது வந்து அந்த கேடர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது தான், எல்லாரும் சொல்ல கேடர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது தான். பட் களம் என்னன்னு நயினாருக்கும் தெரியும். நயினாரோட பொறுப்பு என்னன்னா சீட்டை வாங்குறதுலாம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து நான் வந்து ஆன்டி கமிஷன் பேசும்போது இந்த பூத் லெவல் ஏஜென்ட் பற்றி சொல்கிறாங்க. திமுக அதிமுகவோட அமைப்பு எல்லாருமே கிரவுண்ட் லெவலில் அந்த 2024 அந்த பூத் லெவல் டேட்டா வந்து கையில் இருக்கும். அவங்க வந்து ஒரு பூத்தில் எவ்வளோ ஓட்டு குறைஞ்சிருக்கு, அந்த ஓட்டை எப்படி சரி கட்டலான்னு அவங்க பார்த்துருப்பாங்க. இதனால தான் தமிழ்நாட்டு தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சின்றதே ஒர்க் ஆகாது. ஏன்னா திமுக அதிமுக அமைப்பு வந்து அதை கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அமைப்பு தான் ரெண்டுத்துமே. ஸோ அந்த கூட்டணிகள் தான் இங்கே டிசைட் பண்ணோம். அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். ஓகே,
ராஜன், நிறைவு பார்வை. அதாவது ஸ்டாலின் நோஸ் இஸ் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து தான் வந்து ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படிங்கிறது ஹி ரியலைசஸ். அதனால் வந்து ஆனால் அதே சமயம் தான் வீக் இல்லை. அலையன்ஸை நல்லா இன்டாக்டாக பார்த்துக்கிறாரு. அலையன்ஸை எந்த அளவுக்கு கலைஞர் கூட எந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பாராங்கிறது தெரியல. அவருக்கு ஈக்குவலான ஒரு டால் லீடர் இப்போ ஆப்போசிட் கேம்பில் யார் இருக்கா? அவருக்கு ஈக்குவலான லீடர் வந்து யாரும் இல்லை. அதுவும் ஒரு யதார்த்தம். இன்றைக்கி சிஎம் ஃபேஸ் யாருன்னு கேட்டோம்னாக்க இந்த சான்சஸ் ஆர் ஸ்டாலின் தான் அபாவாக இருப்பார். ஸோ அதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு. ஸோ இந்த சின்ன கட்சிகள் வருது போகுது அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன கட்சிகளுக்கான பிரச்சனை. ஓகே, சாமிநாதன், நிறைவு பார்வை. சிறு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே முதல்ல அரசியல் இருப்பு சேரக்கு திமுக அல்லது அதிமுக ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே போக வேண்டிய தேவை தான் இருக்குது. 2019, 21, 24ன்னு தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் ரொம்ப கடுமையான ஒரு வெற்றியை திமுக பெற அளவுக்கு ஒரு மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரையும் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படியான ஒரு முத்திரை இல்லை. அவர் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முடிவெடுக்கிறாங்கிறனால ஒரு அணியை அமைக்கவே அவர் ரொம்ப சிரமப்பட வேண்டிய தேவை இருக்குது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கலை யதார்த்தமாக இருக்குது. இன்னும் விஜய் அவர்களை இந்த செகண்டு கூட அதிமுக ஏதாவது மேஜிக் நடந்து வந்துட மாட்டாரான்னு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே அவங்க சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஓகே, குபேந்திரன். அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஏன்னா சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கூட தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் செங்கோட்டையனை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். அடுத்து இன்னும் 2 விஐபியும் சந்தித்து பேசியிருப்பதாக ஒரு தகவல். கண்டிப்பாக ஒரு அதிமுகவில் ஒரு பெரிய ஜெர்க் இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்தல் களம் என்று வந்துவிட்ட பிறகு இந்த திமுக கூட்டணிக்கு எதிரான அரசியலை அதிமுக எப்படி கையாளப் போகிறது, தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி இந்த அணி எந்த பக்கம் போகிறது, அந்த வாக்குகளை எப்படி அதிமுக சரி செய்ய போகிறது, நயினார் என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார், தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி அந்த வாங்குகிற வாக்குகளை தான் பெற்று தருவதாக சொன்ன வாக்குகள் எப்படி, இந்த சமுதாய வாக்குகளை எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு மடைமாற்றுவது, இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். இருந்தாலும் இந்த தேர்தல் திமுக விசஸ் அதிமுக கூட்டணிக்கு இடையே வந்து ரொம்ப சுலபமாகலாம் திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. என்னதான் நம் பலவீனமாக பார்த்தாலும் ஒரு சற்று கடுமையான போராட்டத்திற்கு இடையில் தான் இந்த தேர்தலை 2 அணிகளும் சந்திக்கும். போக போக களம் டஃப் ஆகிடுன்றீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி, எல்லோருடைய பங்கேற்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.